பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 31:13 படி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்கள் சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய துக்கங்கள் மனிதன் வாழ்க்கையில காணப்படுகிறது. இழப்பினாலே, நஷ்டத்தினாலே, வியாதினாலே, நல்ல நண்பர்கள் பிரிந்ததினாலே பல துக்கங்கள். இதுதான் பரிசுத்த வேதத்திலே ஆண்டவராகியே சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப சந்தோஷம் மாறும்? அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி வரும்போது பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம். ஆண்டு சொல்லி என்றென்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு தேற்றவாளர்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடல். ஒருவேளை உறவுகளோ நண்பர்களோ பிரிந்து போனார்களே, நஷ்டம் வந்ததே, வேதனை வந்ததே, கலை கொண்டிருக்கீங்களா? கவலைப்பட ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த வானத்தையும் பூமி படைத்த இறைவன் உங்களோடு இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்கிற, இந்த உலகத்திலே இருப்பவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். இந்த வானத்தையும் பூமி படைத்த இறைவன், சர்வத்தை படைத்த இறைவன், அண்டத்தையும் அதிகாரத்துக்குரியவராக இருக்கிற இறைவன் உங்கள் சின்ன இருதயத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்க அவரை தேடுங்க, எங்கேயோ தேடாது. உங்களுக்குள்ளுகிற ஆண்டவர், உங்களுக்குள்ளுகிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ளுகிற அந்த கிருபையை தேடி பாருங்க. அவர் நடத்தி வந்த பாதைகள், அவர் உங்களோடு இடைப்பட்ட அந்த ஆசீர்வாதமான செயல்கள் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நம்ம போன சகோதரர் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள். அவர்களை ஒப்பிடும் போது ஆண்டவர் எப்படி ஆச்சரியம் நடத்துகிறார். அங்கே 1:31 வாசிக்கும் போது, ஒரு தன் தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேலே சுமப்பது போல நான் இத்தனை தூரம் சுமந்து வந்தேன். இத்தனை காலம் வரைக்கும், இத்தனை வயது வரைக்கும் தேவனே உங்களை சுமந்து வந்தார். தேவ மக்களே, உங்கள் துக்கம் எதுவாயிருந்தாலும் அதை அவர் சந்தோஷமாக மாற்றி உங்கள் சஞ்சலத்தை நீக்கி, ஆமென், உங்க சஞ்சலத்தை நீக்குவாராம். ஒருத்தர் சொல்லி தேற்றி. எப்படி தேற்றுவார்? துக்கத்தை மாற்றுவதில் தேற்றுவார், நம்ம பலப்படுத்துவாராம். ஏசாயா 66:13 வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றி. எருசலேமிலே தேற்றுவேன். ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ, இந்த வானத்தை பூமியை படைத்த இறைவன் நம்மை தேற்றுகிறார். வேத வாக்கியத்தினாலே, நன்மையான செயல்களினாலே, நல்ல நண்பர்களினாலே, நம் காயப்படும் போது, துக்கப்படும் போதெல்லாம் அவர் நம்மை தேற்றுகிறார். தேவ மக்களே, ஒருவேளை நீங்க கலங்கி வந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், என்ன நடக்குமோன்னு ஒருவேளை நீங்கள் விடாய்த்து போயிருக்கலாம். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை அவர் தேற்றி உங்களை சஞ்சலம் நீக்க சந்தோஷப்படுத்துவார். ஆமென். தேற்றணுமா? தேவ ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ பிரசனத்திலே நீங்கள் போய் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்தும் போது, துதிக்கும் போது, தோத்தரிக்கும் போது தேற்றுவார். ஆனால் குழந்தைகள் என்று ஒரு பெரிய துக்கம், ஆனால் கர்த்தர் அவரை தேற்றினார். தேவ ஆலயத்திலே போய் அண்ணால் கண்ணீரோடு செபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் அவளை தேற்றினார், அவரை பலப்படு. ஆனால் செபிக்க கூட அவருடைய இதயத்துல வார்த்தைகள் இல்லை. அவன் மனங்கசந்து அழுதாள், கண்ணீரோடு ஜெபித்தாள், இதயத்தெல்லாம் ஊற்றினாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் துக்கமுகமாக இல்லை. அவள் இதயத்திற்கு துக்கத்தை எடுத்து போட்டார். கர்த்தர் அவளை சஞ்சலத்தை நீக்கினார், சந்தோஷப்படுத்தினார். அவரை தேற்றினார். அதே தேவன் உன்னை என்னை தேற்றுவார். ஒருவேளை அவர் பைபிள் பரிசுத்த நம்முடைய ஆண்டவருடைய பேர் தேற்றவாளன். தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கு ஒருவேளை உறவுகள் இல்லை, சொந்தம் இல்லை, தலைசாக்கி நண்பர்களில் கலங்காதீங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க பரிசுத்த வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 12 வருடமாக உதிரத்தின் ஊழலினாலே வேதனைப்பட்ட அந்த மகளை அவர் பலப்படுத்தினார், தேற்றினார், அவருடைய கண்ணீரை துடைத்தார். யோசித்து பாருங்க, நமக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ஒரு நாள் ஜுரம் வந்துச்சு, என்ன வேதனைப்படுறோம், என்ன புலம்புறோம், நிறைய பேர் பரிதாபத்தை வாங்குறோம், ஐயோ உடம்பு சரியில்லை. ஆனால் 12 வருஷம் வேதனையும் கண்ணீரும் துக்கமாயிருந்த அந்த மகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டுபிடினார். நீ தெய்வத்தை நம்புறியா? அவர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன், அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்புவானால் அவர் உன்னை தேற்றி உன் சஞ்சலத்தை நீக்குவார். பல வருஷமான வியாதி, பல வருஷமான கஷ்டம், பல வருஷமான கண்ணீரை உன்னை விட்டு விலக்கி தமது பிரசன்னத்தினால், கிருபையினால் உன்னை பலப்படுத்துவார். அதுதான் பேசுவது, உன் சஞ்சலம் நீங்கி உன்னை சந்தோஷப்படு. சந்தோஷம்ன்றது அது சாதாரண வந்து விடாதுங்க. பைபிள்ல பல இடத்துல சந்தோஷம்னு போட்டிருக்குதுங்க. ஆமாவா? நீங்கள் சந்தோஷப்படுங்கள், பங்குகள் அனுப்பி சந்தோஷப்படுங்கள். ஆமே, இது துக்கப்படுற நாள் அல்ல, சந்தோஷப்படுவார்கள். நீங்க எஸ்தர் புத்தகம் 9:1 படிச்சுன்னா எதிரிகள் தான் சந்தோஷப்படுறாங்க. ஆமான் அவர் தூக்குவர் செஞ்சு மொர்தெகாயை கொண்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுகிறவர்கள்
துதிக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், அவங்க எப்பவுமே தலைகிட மாத்தோம். நீ ஜெபிக்கிறாளா, தேவன் நேசிக்கிறாளா, தேவனிடத்தை எதிர்பார்க்கிறாளா, உங்க துக்கம் அது சந்தோஷமாய் மாறும். ஆமென். மொர்தெகாய் அங்க வசனத்து காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். உன் குடும்பத்துல, உன் தொழில, ஒரு தனிப்பட்டவர்கள் மாற்றத்தை தருவார். மொர்தெகாய் அங்கே செத்து விடுவானோன்னு நினைத்த அதே மரத்துல மொர்தெகாயை சாகடிக்க நினைத்த அந்த ஆமான் தூக்குவரத்தை தொங்கினான். தேவ மக்களே, அவரால் மாத்திரம்தான் காரியங்களை அவர் மாறுதலாக முடியும். உங்க வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடியும். இந்த நாட்களில் தேவ பிரசவங்களை நிரப்போம். உங்க சஞ்சலம் நீங்கி தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்க தொழில, உங்க குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட முறையில தேவனுடைய கரம் உங்களோடு இருப்ப நீங்க பார்ப்பீங்க. எரேமியா 31:13 படி இந்த வேத வாக்கியம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். உங்க சஞ்சலம் நீங்கும், சந்தோஷப்படுத்துவார். அவர் திரும்ப உங்க வாழ்க்கையில மகத்துவமானதை தந்து உன்னை அவர் உருவாக்குற, தேற்றுகிற, உங்களை பலப்படுத்துகிற, வழிகாட்டுகிற தேவனாக இருப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. நன்றி.